அதாவது எப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் அதான். அதாவது எப்படி வந்து உங்க பணம் வந்து எங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ரூபாயும் நீங்க வந்து தெரிஞ்சு செலவு பண்ணணும். இப்ப என் பாக்கெட்ல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்குன்னு டக்குன்னு இப்ப நீங்க மைண்ட்ல சொல்லுவீங்க. இல்ல உங்க பர்ஸ்ல வேலெட்ல எத்தனை ரூபா, 1 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், எதுனாலும் சரி எவ்வளவு காசு இருக்குன்னு உங்களால துல்லியமா சொல்ல முடியுமா? அந்த பழக்கத்தை நீங்க வளர்க்கணும். அப்பதான் பணம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணணும். உங்க கண்ட்ரோல்ல மீறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ அதுக்கு நீங்க சிம்பிளா உங்க ஒரு சின்ன ஒரு நோட் நீங்க வாங்கிக்கலாம். அதில் நீங்க எழுதலாம் நீங்க என்னென்ன செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுட்டு நீங்க பண்ணலாம். இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டவுன்லோட் பண்ணி நீங்க டெய்லி வந்து ஈவினிங் அதை எழுதி வச்சுக்கலாம் என்னென்ன செலவு பண்றீங்கன்ட்டு. நிறைய ஆப்லாம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போதே அதெல்லாம் வந்து கேட்டகரி போட்டு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ வந்து இந்த மாசம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்குள்ள செலவு பண்ணிருக்க, லோனுக்குள்ள செலவு பண்ணிருக்க,